வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரை ஓட்டி கதை பேசி டயத்தை வீணாக்காம எல்லாரும் வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் கூட வந்திருக்காங்க. எல்லாரும் அப்பாடான்னு உட்கார்ந்துருக்க. நல்ல வேலை, ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு புறப்படுது. ஆடியோ செஞ்சு உள்ளர வர்ற நடேசன், டேய் எனக்கு எங்கடா இடம்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க தங்கச்சி, அதாங்க காண்டாமிருகம் கஸ்தூரி அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. இடம் வேணும்னா முன்னாடியே வந்து புடிச்சிருக்கணும், இப்ப வந்து கேட்டா என்ன பண்றதான்னு கேக்குறாங்க. நல்ல வேலை, தோல்ல இருக்க துண்டை ஜன்னல் வழியா தூக்கி போட்டு இடம் பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லாம விட்டாங்களே. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நடேசன் கேட்க, அங்கிள் வந்து உட்காருங்க வாங்க. சோழன் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்றாங்க நிலா. சோழன் அப்படியே விண்டோ சைடா நகர, டேய் தள்ளுடா அப்படின்னு அடுத்து நிலாவும் நகர நடேசன் அப்பாடான்னு உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அவரு ஸ்டேஷனுக்கு வெளியே பார்க்க போஸ்ட் கம்பம்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எப்படியும் இன்னும் போய் சேர்றதுக்கு ஒரு 36 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்படியா கார்த்திகா அப்படின்னு காண்டாமிருகம் கேட்க, ஆமாமான்றாங்க கார்த்திகாவும். அப்பெல்லாம் நான் லாரி ஓட்டுறப்ப அப்படின்னு நடேசன் சொல்ல, இந்தா ஆரம்பிச்சிட்டாருடா அப்படின்னு பாண்டி சொல்ல, பல்லவனை ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் நான் நார்த்துக்கு போக குறைஞ்சது ஒரு 5 நாள் ஆகும். உடம்பெல்லாம் சும்மா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? என்னைக்காவது ஒரு நாள் அன்னை இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு ஃபீல் பண்ணியிருப்பியா நீ அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாரு நடேசன். நீ கஷ்டப்பட்ட கதையெல்லாம் எனக்கும் தெரியும்னு. அப்ப நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி, அதுக்கு என்ன உறவு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு கஸ்தூரி கேட்க, நம்மளுக்கே தூக்கி வாரி போடுதுன்னா பாத்துக்கோங்களேன். நிஜமாவே வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வந்தேங்க. வானமும் கருக்கலாம், மழை பெய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கு. திகைச்சு போனது நாம மட்டும் இல்ல, நடேசன், நிலா, சோழன், மற்றவங்கன்னு எல்லாருமே திகச்சு போய் பார்க்குறாங்க. சேரன் அப்படியே மகிழ்ச்சியும் மந்தகாசமான புன்னகையா உட்கார்ந்துருக்காரு. என்னென்ன நடக்குது? ஒருவேளை வீட்டில் இருக்கப்ப பேசின மாதிரி பேசினா ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருவோன்னு பயந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பாண்டிய பார்க்குறாரு. பாண்டி அப்படியே மெல்ல முன்னாடி குனிய, சோழனும் குனிறாரு. டேய் இது என்னடா புதுசா அண்ணன்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அது தாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு பாண்டி. சேரன் கார்த்திகாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க, எங்கள் அம்மா முன்னாடியே இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல மாமா அப்படின்னு கண்களில் ஏக்கத்தோடு சிரிக்கிறாங்க கார்த்திகா. நம்ம யார்கிட்ட கருத்து சொல்றதுன்னு சுத்தி முத்தி பார்க்குற பல்லவன் பாண்டிக்கு பக்கமே குனிஞ்சிடுறாரு. அண்ணே அண்ணே அங்கே பாருண்ணே, சேரனும் கார்த்திகா அக்காவும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியே 3 பேரும் அங்கே திரும்பி பார்க்குறாங்க. கார்த்திகாவும் சேரனும் வச்ச கண்ணு வாங்காம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ட்ரெயினோட ஆட்டம் அவங்களோட தலையையும் லேசா அசைக்க பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. 3 பேரும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பார்த்துட்டு, என்னடா என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி கையை விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு நினைப்புல சேரன் பார்வையை மாத்திக்க, கார்த்திகாவும் சங்கடமா அவங்க அம்மா பக்கம் பார்வையை மாத்திக்கிறாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி குனிஞ்சிருந்த 3 பேரும் இப்பதான் தலையை நிமித்துறாங்க. கஸ்தூரி தண்ணி எடுத்து கொடுத்து, கார்த்திகா இந்தா தண்ணி குடிக்கிறியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்றாங்க கார்த்திகா. அத்தை எங்க கூட நிச்சயத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு சேரன். கஸ்தூரி புன்னகையோட பார்க்க, பெரியப்பாவும் கூட வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல, அதுக்கும் கஸ்தூரி சிரிப்போட பாக்குறாங்க. டேய் என்னடா பேசுற, அவன் வராததுனால தான்டா நல்லா இருக்குன்றாரு நடேசன். பா அப்படின்னு சேரன் கூப்பிட, அண்ணனை குறை சொல்லல, நான் உனக்கு தூக்கமே வராதே அப்படின்னு நீர்யானைக்கு சப்போர்ட் பண்ணி காண்டாமிருகம் பேச, ஆமா பெரிய நொன்னே அப்படின்னு நடேசன் எம்ஆர் ராதாவை மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு. நொன்னனை தூக்கி தலைமையில வச்சுட்டு ஆடுறதுனால தான் அவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். முதல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்றத நிப்பாட்டு அப்படின்னு நடேசன் சொல்ல, சரி சண்டை வேண்டாமே அப்படின்னு நிலா சமாதான கொடியை தூக்குறாங்க. அட நீ வேறம்மா, என் அண்ணன் எப்பவும் என்கிட்ட இப்படிதான் பேசும், அது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு கஸ்தூரி அடுத்த ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா பழகிருச்சா? நான் சொன்னா நீ பதில் பேசாம போயிடுவியா? இதை நான் நம்பணுமாங்கிற மாதிரி நடேசன் பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்படின்னு தலையாட்டுறாங்க. இப்போ நிலாவுக்கு செம்ம அதிர்ச்சி.
அதே அதிர்ச்சியோட சோழனை திரும்பி பாக்குறாங்க. கஸ்தூரி புன்னகை மணியா உட்கார்ந்து இருக்க அந்த சிரிப்பு அப்படியே சேரன் முகத்திலேயே எதிரொலிக்குது. அவ்வளவுதான், இதுக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிற பல்லவனுக்கு பயம் வந்துருச்சு. அண்ணே பயமா இருக்கு அப்படின்னு பாண்டி கிட்ட சொல்ல, விட்ரா, நம்மள மீறிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு தைரியம் கொடுக்கறாரு. சோழனுமே லைட்டான ஜெர்க்கும் பயமா தான் காண்டாமிருகத்தை பாக்குறாரு. அப்போ சேரனோட மொபைல் ரிங்காக எடுத்து சந்தா அப்படிங்கிறாரு. கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சந்தா. கிளம்பிட்டோம், ட்ரெயினும் கிளம்பிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, அப்படியா, சப்லோ கார் ரகேனா அப்படின்னு சந்தா கேட்க, அதுல என்னப்பா சந்தேகம், எல்லாரும் தான் வர்றோன்றாரு சேரன். சரி, நான் ஒன்று பண்றேன், நான் போட்டோ அனுப்புறேன் பாரு. அப்படின்னு சேரன் கேட்க, ஓகேன்னு போனை வைக்கிறாங்க சந்தா. டேய், கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுன்னு தம்பிங்கிட்ட சொல்ல, எதுக்குன்னு கேட்குறாரு சோழன். நாம எல்லாரும் வர்றோமான்னு சந்தா கேட்டுச்சு, அதான் ஒரு போட்டோ அனுப்பிச்சு விடலான்னு அப்படின்னு அவர் சொல்ல, ஓஹோ, வாய் வார்த்தை எல்லாம் கிடையாது, எல்லாம் எவிடன்ஸோடு தானே நினைக்கிற சோழன், நீ நடத்துனேங்கிறாரு. கார்த்திகாவோட முகத்துல ஒரு சின்ன சங்கடம் வந்துட்டு போகுது. சேரன் போட்டோ எடுக்க போகஸ் பண்ணா அப்பர் பர்த் தான் தெரியுது. நிலா, நீ வாங்கி போட்டோ எடு, அண்ணன் பாரு சிரமப்படுது அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கொடுங்கன்னு வாங்குறாங்க மொபைல. அங்கிள் இந்தாங்க, அந்த பக்கத்துல இருந்து நீங்க எடுங்கன்னு சொல்ல, நான் எங்கம்மா எடுத்தேன், நீயே எடுமாங்கிறாரு அவரு. நிலா அப்படியே இந்த பக்கம் இருக்க சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரையும் எடுத்துட்டு அடுத்து கார்த்திகா அவங்க அம்மா, அடுத்து இவங்களை செல்ஃபின்னு எடுத்து முடிக்கிறாங்க. சேரன் மொபைல் எடுத்து போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு, சந்தா பாரு போட்டோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, கார்த்திகா ரொம்ப ஏக்கத்தோட பாக்குறாங்க. சந்தாவோட மொபைல்ல டிடிங்னு ஒரு சவுண்ட் வர அவங்க ஓபன் பண்ணி போட்டோவை பார்த்துட்டு, எல்லாரை விட ஆப்பி பகூத் சுந்தர் ஹோ அப்படின்றாங்க. அந்த வாய்ஸ் நோட்டை இவரு ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்காரு. அச்சச்சோன்னு சுத்தி ஒரு பார்வையை பாக்குறவரு, அப்படியா, அழகா இருக்கேனா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவரு வாய்ஸ் நோட் அனுப்ப, கார்த்திகா அவரையே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சேரன் வாய்ஸ் நோட் அனுப்ப, அங்க சந்தா அதை கேட்டுட்டு இருக்காங்க. கார்த்திகா பாவம் ரொம்ப கஷ்டமா உட்கார்ந்துருக்காங்க. அவரு மொபைல்ல கவனமா இருக்க கார்த்திகா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு மொபைலை விட்டு தலையை தூக்கிட்டு சரௌண்டிங்கை ஒரு பார்வை பார்க்க, கார்த்திகா படக்குன்னு அவங்க பார்வையை வேற பக்கம் மாத்திக்கிறாங்க. அடுத்ததா சேரன் இன்னொரு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. நீ கேட்ட கலர்ல தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, கார்த்திகா ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ட்ரெஸ் கலரும் மேட்ச் ஆகும் தானேன்னு சந்தா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்ப, இவர் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு, ஆமா சந்தா, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற கலர்ல தான் என் ட்ரெஸ்ஸும் இருக்கும், கவலைப்படாதுன்னு வாய்ஸ் நோட் அனுப்ப, கார்த்திகா சேரனையே பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் போய்கிட்டே இருக்க சேரனும் சந்தாவும் மாத்தி மாத்தி வாய்ஸ் நோட் அனுப்பிட்டே இருக்காங்க. அதையும் இவர் எல்லாரும் முன்னாடியுமே ஆன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. ஹெட்செட்டும் போடல. கார்த்திகாவோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அடுத்ததா பாண்டியோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாரு. வேற யாரு, வானதி தான். வானதி ஏதோ உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. போன் எடுத்து பாக்குறாரு பாண்டி. உங்க அண்ணனுக்கு தானே நிச்சயதார்த்தம், ஏதோ நமக்கு நிச்சயதார்த்தம் மாதிரி சொல்ற. நான் உன்னை வா வான்னு கூப்பிடும்போது நீ வரல, இப்ப நீ என்ன வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, காலம் மாறி போச்சுல்ல பாண்டி அப்படின்னு வானதி சொன்னதை நினைச்சிட்டு மொபைல பார்த்துக்கிட்டே இருக்காரு. எந்திரிச்சு போறவரு ஒரு நிமிஷம் இதோ வரேன்ட்டு போறாரு. எங்க போறான் இவன்னு சோழன் கேட்க யாரும் பதில் சொல்லல. கொஞ்ச தூரம் தள்ளி வந்து கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு வானதிங்கிறாரு. ட்ரெயின் ஏறிட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்க, அக்கா பக்கத்துல போயிட்டு வரேன்னு செல்வம் சொல்றாரு. சரின்னு தலையாட்டுற வானதி பாண்டிய கவனிக்கிறாங்க. ஏறிட்டேங்கிறாரு அவரு. சாப்பிட்டியான்னு வானதி கேட்க, சாப்பிட்டேங்கிறாரு அவரு. என்ன திருப்பி கேட்க மாட்டியா அப்படின்னு வானதி கேட்க, சரி சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு அவரு. சாப்பிட்டேன், கடையில தான் இருக்கேன், இன்னைக்கு தான் புது ஸ்டாக் எல்லாம் வருது, நான் தான் சைன் பண்ணி வாங்கி வைக்கணுன்றாங்க வானதி. ஓ சரிங்கிறாரு பாண்டி. அடுத்து அவர் ஏதோ பேச, வானதி ஏதோ பேசன்னு நம்மளை எல்லாம் மாற்றி மாற்றி சுத்தல்ல தான் விட்டுட்டு இருக்காங்க. சரி வாங்க, அப்படியே போகிற ட்ரெயினை வாசப்படியில் நின்று வேடிக்கையாவது பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கறதுக்குள்ளேயே நடேசன், ஏம்மா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அங்கிள்னு நிலா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு சோழன். சரி சரி, நம்மளாலலாம் இப்படி ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நான் போய் பார்த்துட்டு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு அவர் கிளம்புறாரு. சரி நான் அப்புறம் பேசுறேங்கிறாரு பாண்டி. சரி பாண்டி அப்படின்னு வானதியின் தலையாட்ட,
கூப்பிட்டா வரமாட்டேன்னு சீனை போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டே பாண்டி திரும்ப நடேசன் மேல முட்டிக்கிறாரு. அவன் வந்து நம்ம மேல இடிச்சதுல சைடு செவுத்துல ஏதாவது விரிசல் விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி பாக்குற நடேசன் மெதுவா பம்மி ஸ்டெப்ஸ் பக்கமா போய் நின்று எட்டி பாக்குறாரு. எதுக்கு அங்க போகணும், இங்கே நின்று பார்க்கலாம்ல, கதவு பக்கத்துல நின்று விழுந்து கிழுந்து தொலைக்க போறீங்க அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படிங்கிறாரு நடேசன். ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் கையை காலை வச்சுட்டு பத்திரமா இருந்து தொலைங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓஹோ நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை அதானே அப்படின்னு நடேசன் கேட்க, நான் அப்படி சொன்னேனாங்கிறாரு பாண்டி. அவரு மறுபடியும் தள்ளாடி டப்புன்னு பிடிச்சிட்டு நிற்க, கொஞ்சம் உள்ளர வந்து நில்லுங்க, எதுக்கு கதவு கிட்ட நிக்கிறீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் நான் கதவு கிட்ட நிப்பேன், படியில உட்கார்ந்து கூட வருவேன், அது ஏன் சௌரியம், நான் பாத்துக்கிறேன், நீ உளுந்துராம போய் சேரு போ அப்படின்னு பாண்டிக்கு திருப்பி கொடுக்கறாரு நடேசன். சொன்னா கேக்குற ஆளா நீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு பாண்டி உள்ளர போக இவர் பயத்தோட வெளியே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து கஸ்தூரி மெதுவா அண்ணங்கிட்ட வர்றாங்க. என்னென்ன தமிழ்நாடு தாண்டிட்டோமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எப்பவோ தாண்டியாச்சுங்கிறாரு நடேசன். 2 நாள் ட்ரெயின்ல எப்படி போறதுன்னே தெரியலன்னு அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல, நம்மளால காதுங்களையே நம்ப முடியல. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன், கண்கள்ல பரிவு, உதட்டுல சிரிப்பு, அடேங்கப்பா. சரி அப்படின்னு அவங்க சலிப்பா அந்த பக்கம் உள்ளர போக, கஸ்தூரி அப்படின்னு நடேசன் கூப்பிடுறாரு. அண்ணே என்னண்ணே அப்படின்னு பாசமலர் கேக்குறாங்க. இல்ல கார்த்திகா வாழ்க்கையில என்னதான் நடக்குது அப்படின்னு அன்பு சிகரமா மாறின அருமை தங்கச்சிக்கிட்ட அக்கறையுள்ள அண்ணனா நடேசன் கேக்குறாரு. கஸ்தூரி சங்கடமா நிக்க, ரொம்ப நாள் அவ உன் வீட்டுல தான் இருக்கா போல இருக்கு அப்படிங்கிறாரு நடேசன். அதை என்ன கேக்குற, நல்லவன்னு நம்பி ஒரு கெட்டவன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன், பாவம் அவ ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டான்னு, அதானே அந்த வாழ்க்கை போதும்னு அவளை இங்கேயே வர சொல்லிட்டோம் அப்படின்னு கஸ்தூரி கண்கலங்க சொல்றாங்க. அவங்க டைவர்ஸ் வேற கேக்குறாங்கன்னு அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி நிமிர்றவரு டைவர்ஸான்னு கேக்குறாரு. அவ வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அப்படின்னு அழுகியோட லைட்டா தடுமாறுறாங்க கஸ்தூரி. பேசாம கார்த்திகாவை சேரனுக்கே கட்டி கொடுத்துருக்கலாம், 2 பேர் வாழ்க்கையும் சிறப்பா இருந்திருக்குன்றாரு நடேசன். இப்ப பாரு 2 பேரோட வாழ்க்கையும் திசை மாறி எங்கெங்கயோ போகுது அப்படின்னு நடேசன் சொல்ல, கண்ணீரோட நிக்கிறாங்க கஸ்தூரி. காலம் கடந்த ஞானோதயம், உறவுல யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அதனால என்ன, நம்ம உறவு தானே, நாம தான் கை தூக்கி விடணும்னு நினைச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது. என்னென்ன பண்றது, எல்லாம் விதின்னு கண்ணீர் விடுறாங்க கஸ்தூரி. விதி இல்ல உன் புத்தி, நீயும் உன் நொண்ணனும் சேர்ந்துக்கிட்டு ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ளைய எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சி கெட்டி வச்சிங்க, இப்போ ஏமாந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தங்கச்சி இன்னும் கொஞ்சம் அழறாங்க. என்னத்த சொல்றதுன்னு அவரு ஆத்தாமையோட வருத்தப்படுறாரு. கஸ்தூரி அழுதுகிட்டே இருக்க, சரி விடு எல்லாம் சரியாயிடும், அந்த ஐயனாரப்பன் பாத்துக்குவாரு போ அப்படிங்கிறாரு நடேசன். அப்படிதானே நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நானும், அப்படிதான் என் காலம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கஸ்தூரி கண்கலங்க நிக்கிறாங்க. இங்க பாண்டியும் பல்லவனும் ஹெட்செட்டை ஆளுக்கு ஒரு காதில் போட்டுக்கிட்டு ஒரு படத்தை பார்க்குறாங்க. டேய் இந்த படம் வேணாண்டா, வேற படம் வைடாங்கிறாரு பாண்டி. அண்ணே கிளைமேக்ஸ் வந்துட்டோன்னு பார்த்து முடிச்சிடலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் மரண மொக்கையா இருக்குடா, சரி பிரைட்னஸையாவது ஏத்து அப்படிங்கிறாரு பாண்டி. நிலாவும் சோழனும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. சார்ஜ் போயிரும்லங்கிறாரு பல்லவன். பவர் பேங்க் இருக்குல்லடாங்கிறாரு பாண்டி. இருக்கு, ஆனா அதை நாளைக்கு தான் எடுக்கணும்னு இருக்கேன், இன்னைக்கு இந்த சார்ஜை வச்சுதான் ஓட்டணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, உன் கூட ரொம்ப குஷ்டம்டா அப்படின்னு பாண்டி பார்க்க நிலாவும் ஜாலியா சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா பார்த்துட்டு இருக்கு. ஆமா உன் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பல்லவன் கேட்குறாரு. தெரியலையே, இதோ பார்க்குறேன்னு ஃபோனை எடுக்கிறாரு. 50% இருக்குன்றாரு பாண்டி. வெறும் 50% வச்சுட்டு எப்படின்னே 36 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிற, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும், அவ்வளோதான் அப்படிங்கிறாரு பல்லவன். அதான் நீ பவர் பேங்க் வச்சிருக்கல, அதை யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு பாண்டி. அது எனக்கு உனக்கு இல்லைங்கிறாரு பல்லவன். டேய் லூஸாடா நீங்க, அதான் இத்தனை பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல சார்ஜ் போட்டுக்க வேண்டியதானே, பவர் பேங்க்குக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அட ஆமால்ல அப்படின்னு பாண்டி பார்க்க, அடடா மண்டையில இருக்க கொண்டை மறந்துட்டோமே அப்படின்னு தலையில கொட்டிக்கிற பல்லவன். பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, சார்ஜ் போட்டுக்கலாம்ல, கவனிக்கவே இல்லைன்னுங்கிறாரு பல்லவன். அறிவாளி பிள்ளைங்க அப்படின்னு பாராட்டுறாரு சோழன். அண்ணே
அப்போ ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பல்லவன் தாராள மனசோட சொல்கிறாரு. அடேங்கப்பா, என் மேலே உனக்கு எவ்வளவோ பாசம் அப்படின்னு பாண்டி பரவசமாக பார்க்க தேங்க்ஸ்னுங்கிறாரு அவரு. டேய் மவனே, மேலேருந்து கையெடுத்துருல, நான் கொன்று போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பாண்டி. இவனுங்க பார்க்குற படத்தை விட இவனுங்க படுத்துகிற பாடுதான் ரொம்ப ஜாலியாக இருக்குல்லன்னு நிலாவும் சோழனும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரிவா படத்தை பார்க்கலான்னு பல்லவன் கூப்பிட அப்படின்னு பாண்டி ஜாயின் பண்ணிக்கிறாரு. ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. லாங் ட்ராவல் கண்டிப்பாக போர் அடிக்கிறோங்கிற மாதிரி நமக்கும் போர் அடிக்க அவங்களும் போர் அடிக்க பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நிலா காலை என் மேலே வச்சுக்கோ அப்படின்னு நிலாவோட காலை பிடிக்கிறாரு சோழன். சோழன் விடுங்க சோழன், வேண்டாம், என்ன இதெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு நிலா கொஞ்சமாக கோச்சிக்கிறாங்க சோழன் கிட்ட. ஏய் என்ன நிலா, வையே நான் தானே அப்படின்னு மறுபடியும் சோழன் நிலாவோட காலை பிடிக்கிறாரு. ஐயோ சோழன் வேண்டாம் சோழன், எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்கன்றாங்க நிலா. ஏய் என் மேலே தானே கால் வைக்க போற, அதனால என்ன, வா காலை வச்சுக்கோ, எடு பரவாயில்ல கொடு வா அப்படின்னு குனிஞ்சி விடாம அவங்க காலை தூக்கி தன்னோட தொடமேல வச்சுக்கிட்டு லைட்டா அழுத்தி வைக்கிறாரு. அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சோழன் நிலாவோட காலை பிடிச்சிக்கிறாரு. ரெண்டு பேரும் படம் பார்க்கறதுல ரொம்ப மும்மரமா இருக்கு. சரி நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு சேரன். நிலா கொஞ்சம் சங்கடமா சுத்தி முத்தி பார்க்குறாங்க. கார்த்திகாவும் பார்த்துட்டு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. சோழன் அவங்க விரல்ல சொடக்கெடுக்க ஆரம்பிக்க, ஐயோ சோழன் என்ன இது வலிக்குதுன்றாங்க நிலா. சும்மா இரு நிலா அப்படின்றவர் சொடக்கெடுக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. கார்த்திகாவுக்கு எந்த பக்கம் பார்க்கறதுனே தெரியல. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு மறுபடியும் அவங்க பார்வை சேரன்கிட்டயே வந்து நிற்குது. சேரனும் ஃபோனை வைக்கிறவர் கார்த்திகாவை பார்த்துட்டு, கார்த்திகா ஏதாவது சாப்பிட்றியாப்பான்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் மாமான்னு கார்த்திகா சொல்ல சரின்னு உடனே ஒத்துக்கிறாரு. சோழன் சொடக்கெடுத்துட்டு இருக்க, ஐயோ போதும் விடுங்கன்னு நிலா காலை வெடுக்குன்னு பிடுங்குறாங்க. ஏய் இரு இரு இரு, ஒரு 2 விரல் தான் பாக்கி, முடிச்சிடுறேன் இரு அப்படின்னு அவங்க இறக்கின இன்னொரு காலையை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. நிலா ரொம்ப அன்னீசியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் சைடு லோவரில் உட்காந்துருக்க அவங்க பெட்டியை தூக்கி வச்சு அது மேலே ஒரு டவலை விரிச்சு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டி சேரன் நிலா பல்லவன்னு விளையாடிட்டு இருக்க. சோழன் அங்கேருந்து வர்றவர், என்ன அண்ணா இந்த பக்கம் போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா, இருங்க நானும் வரேன் அப்படின்னு பரபரப்பாக உட்கார போகிறாரு. அண்ணே இருண்ணே, ஆட்டமே முடிய போகுது, அடுத்த ஆட்டத்தில் சேர்ந்துக்கோ அப்படின்னு பல்லவன் சொல்ல, கிளம்பு கிளம்பு தம்பி அப்படின்னு பாண்டியன் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்தடா நீ விளையாடுறியான்னு சேரன் கேட்க, இல்லை யூ கண்டினியூங்கிறாரு அவரு. நிலா கார்டு எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்க அப்படியே தலையை அவங்க கழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஓய் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு அவங்க கண்ணை மட்டும் நிமித்த, என்ன பண்றேன்னு கேட்குறாரு. ஹாய் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல, கார்ட்ஸ் விளையாடுறேன்றாங்க நிலா. ஓய் அந்த பக்கம் வர்றியா, பேசணுங்கிறாரு சோழன். என்ன பேசணும்னு நிலா கேக்குறாங்க. இங்கேயே சொல்ல முடிஞ்சா சொல்லியிருக்க மாட்டேனா, வா சொல்றேன்னு ரகசியமா கூப்பிட்டு இருக்காரு. சரி இருங்கன்ற நிலா, ஏய் பல்லவா இரு வர்றேன், நீ விளையாடுறா அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. கான்சென்ட்ரேட்டடா கேம் விளையாடுறப்ப எங்க போறீங்கன்றாரு பல்லவன். ஆமா, பெரிய ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனா கூட கோல்டு மிஸ் ஆன மாதிரி பேசுறா அப்படின்னு சோழன் பல்லவனை வம்பிழுத்துட்டு இருக்க பல்லவன் முறைக்கிறாரு. அப்போ நடேசன் அங்க வர, இதோ வராரு பாரு, அவரை சேர்த்துக்கோ அப்படின்னு அவரை கையை காட்டுறாரு சோழன். என்னடா என்ன பண்றீங்க, எதுக்குடா என்ன கையை காட்டி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு நடேசன். சீட்டாட்டத்தில் ஒரு கை குறையுதான், கம்பெனி கொடுக்குறீங்களான்னு சோழன் கேட்குறாரு. ஏய் என்னங்கடா சீட்டு கட்டு எடுத்துட்டு வந்தீங்களா, முதல்லையே சொல்லக்கூடாதா, இருங்கடா நானும் வரேன் அப்படின்னு வேகமா போய் நிலா இடத்த அவர் பிடிச்சிடுறாரு. பாரு 10 நிமிஷத்துல ஆட்டத்தை முடிக்கிறேன்னு கட்டை எடுக்கிறாரு. நம்ம போலாமா அப்படின்னு சோழன் கேட்க, நான் எப்போவோ போலான்னு சொல்லிட்டேன், நீங்க தான் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்றாங்க நிலா. சாரி ஏன் தப்பு தான், போலாம் வா அப்படின்னு டக்குன்னு சரண்டராயி இந்த பக்கம் கையை காட்டுறாரு சோழன். போறாங்க நிலாவும். ஏற்கனவே 2 ரம்மி சேர்ந்துருச்சு அப்படின்னு நடேசன் சொல்ல, போற போக்குல எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு பாரு அப்படின்னு பல்லவன் கிட்ட பாண்டி சொல்றாரு. சோழன் நிலாவை கூட்டிக்கிட்டு வந்து டோரை திறக்கிறாரு. நிலாவோட கண்கள்ல காதல் அப்படியே பல்லன்னு மின்னுது. சொல்லுங்க சோழன் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அவரு எதுவும் சொல்லாம ஸ்ட்ரைட்டா பாட ஆரம்பிச்சிடுறாரு. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் வசந்தம் அப்படின்னு நெஞ்சை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அழகாய் உணர்ந்தேன் அவர் பாடிட்டு இருக்க, என்ன
பாட்டெல்லாம் பலமா இருக்குன்றாங்க நிலா. பொன் மாலை வானம் முழுதும் இருளை பூசும் சத்தம், இங்கு நீயும் நானும் மட்டும்னு அப்படியே அவங்களோட ஒரு கையை பிடிச்சி லைட்டா ஒரு சுத்தி விட அந்த சின்ன இடமே அவங்களோட ரொமான்டிக் பிளேஸா மாறிடுது. அவர் 2-3 சுத்த சோழன் என்ன பண்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, மறுபடியும் நீதானே நீதானே என் கண்கள் தேடும் ஸ்வர்க்கம் அப்படின்னு பாடுறவரு நிலா சிரிக்கிறத பார்த்துட்டு, ஏன் நிலா இந்த ட்ரெயின் டிராவலும் ரொமான்ஸும் ஒத்து போகுதுல்ல அப்படின்னு கேட்க, அவங்க முகத்தை சுருக்கிக்கிட்டு அப்படியான்னு கேக்குறாங்க. ஆமா, ட்ரெயின்ல எல்லாம் ஏகப்பட்ட ரொமான்ஸ் நடந்திருக்குன்றாரு சோழன். அதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும், நிஜத்துல நடக்காதுன்றாங்க நிலா. சரி வா, இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா ஒரு வாக் போலாம், எத்தனை லவ் கப்பல்ஸ் இருக்காங்கன்னு நான் காட்டவான்னு சோழன் கேக்குறாரு. ஏய்யே அதெல்லாமா போய் பாப்பாங்க, சச்ச அப்படிங்கிறாங்க நிலா. நீ நம்ப மாட்டேங்கிறியே, வேற என்ன பண்றதா அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி நான் நம்புறேன், இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா, வேற வேலையே இல்லை அப்படின்னு நிலா மறுபடியும் அவங்க இருக்க இடத்துக்கு திரும்ப போக டக்குன்னு குறுக்க கையை வச்சு ஏய் அப்படின்னு சோழன் தடுக்க, என்னங்கிறாங்க நிலா. அப்படியே 2 பக்கமும் கையை வச்சு அவங்கள அணை கட்டிட்டு, எங்க ஓட பாக்குற, நான் தான் உன்னை லாக் பண்ணிட்டேனே அப்படின்னு சோழன் ரொம்ப ரொமான்டிக் லுக்கோட கிறங்கின குரலோட சொல்ல, சோழன் விடுங்க சோழன் இந்த பிளேஸ்ல அப்படின்னு கையை தட்ட போறாங்க. அவரு கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையேம்மா, சும்மா கைதானே வச்சிருக்கேன், அது கூட ஓ மேல படலையே, மேல பட்டா கேளு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா உச்சி கொட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ட்ரெயின் டிராவல் நாம மட்டும் தனியா போயிருந்தா எப்படி இருக்கும், நீயும் நானும் நல்லா ஜாலியா தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் என்னோட ட்ரீம், அப்படி ஒரு ட்ரிப்பு போனா நீ என்ஜாய் பண்ணுவியா அப்படின்னு சோழன் கேட்க, நிலாவும் அப்படியே மெல்ல மெல்ல அந்த நினைவுகள்ல மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கேட்டா அப்படின்னு அவங்க யோசிக்க, போர் அடிக்கும் மொக்கையா இருக்கும்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கையெடுத்துட்டு மிரட்டுறாரு அவரு. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு மறுபடியும் கைய வச்சுக்கிறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு பல்பு கொடுத்துடுறாங்க நிலா. தனியா போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமாவா அப்படின்னு திடீர் சந்தோஷத்தோட நிலா கிட்ட குனிறாரு சோழன். உனக்கு ஓகேவான்னு சோழன் கேட்க, ஓகே தான்றாங்க நிலா. முன்னாடி நாம குடும்பமா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் ஹனிமூனுக்கு எல்லாரும் போனோம், இனிமே நாம தனியா போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஜாலியா வருவேன்றாங்க நிலா. சோழனுக்கு ஏக சந்தோஷம், நம்ப முடியாத சிரிப்போட பாக்குறாரு. இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் ட்ரெயின் டிராவல் எதுன்னு பார்த்து அதுல நாம 2 பேரும் போவோம் அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு அப்படியே காத்துல எம்பி பறக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ரொமான்ஸா பேசிக்கிட்டு ஜாலியா போலாம் அப்படின்னு நிலா சிரிக்க, ஓஹோ அப்படின்னு பாக்குறாரு அவரு. இது மாதிரி எனக்கும் நிறைய ஆசை இருக்கு சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, 2 கையும் எடுத்துக்கிட்டு, ஷோ கேட்கவே செம்மையா இருக்கு நிலா. சரி சரி அப்படி உனக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. நிலாவும் சீரியஸா யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன் போய் அங்க ஸ்டே பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிறாங்க நிலா. அதான் போனோமே இப்ப அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க சொல்றது ஹோட்டல் ஸ்டே, நான் அதை சொல்லல அப்படின்னு நிலா சொல்ல, சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். அங்கேயே நமக்குன்னு சின்னதா ஒரு வீடு எடுத்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஸ்லோவா டைமை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெண்ட் பண்ணணுன்றாங்க நிலா. அப்படின்னு சோழன் ரசனையோட கேட்டுட்டு இருக்க, எல்லாரையும் போல டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, அப்படின்னு ரொம்ப தலையாட்டி கேட்கிறாரு. நாம 2 பேரு அந்த வீடு அப்புறம் சுத்தி இருக்கிற நேச்சர் இது மட்டும் போதும் அப்படின்னு நிலா ரசிச்சு என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களும் கண்ணு மூடி ரிலாக்ஸ்டா சேர்ல சாஞ்சிங்கன்னா மலையோட அரிபரி சலசலப்பு இதெல்லாம் தாண்டி மலையோட சரிவுல ஒரு சின்ன வீடு, சுத்தி வேற வீடுங்க எதுவும் இல்ல, அது ஒரு அழகான ஓட்டு வீடு. அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல முன்னாடி பால்கனில சேரனும் நிலாவும் பக்கம் பக்கமா நின்னுக்கிட்டு வெளியே வேடிக்கை பாக்குற காட்சி கண்டிப்பா தெரியும். வேலையெல்லாம் மறந்துட்டு அப்படியே ஹாப்பியா இருந்துடணும் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அங்கே போயிட்டாரு. ஷோ அப்புறம் அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் எனக்கு அருவின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அப்பா கூட்டிக்கிட்டு போகவே மாட்டாரு. யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நல்லா குளிக்கணும், நல்லா தண்ணியில விளையாடணும் அப்படின்னு நிலா அவங்க மனசுல இருக்க சின்ன சின்ன ஆசைகளை பெருசா வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்க,
சோழனும் கண்கள் நிறைய கிறக்கத்தோட கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வாய் மட்டும் பேசல, கண்கள், கண் இமைகள், மூக்கு, வாய், காது, காதுல இருக்க ஜிமிக்கின்னு அத்தனையும் பேச சோழன் அப்படியே ஆன பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. எங்கப்பா, இவ்வளவு ரசனை உள்ளவளா நீ? இதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இங்க விளையாடிட்டு இருக்காங்க, என்னன்னு ஜோக்கரை இறக்கிட்ட அப்படின்னு பாண்டி கேட்க, ஏண்டா அதை விடக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு சேரன். என்னன்னே நீ போயும் அவர் அடிச்சிட்டாரு பாரு கோச் அப்படின்னு பாண்டிக்கும் பல்லவனுக்கும் கேம் சலிப்பாயிடுது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நடேசன் தான் ஜெயிக்கிறாரு போல இருக்கு. கஸ்தூரி காலை நீட்டி படுத்துட, கார்த்திகா கால் மாட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து சேரன் துண்டை எடுத்து பெட்டியில வைக்க போறாரு. அவரு குனிஞ்சு அடியில இருக்க பெட்டி எடுக்க, கார்த்திகா அவங்க பெட்டி குறுக்க இருக்கவும் அதை நகர்த்த போறாங்க. ரெண்டு பேரோட தலையும் முட்டிக்குது. இதெல்லாம் பல்லவன் கண்ணுல மட்டும் கரெக்டா மாட்டிடும். ஆன்னு பாக்க இவன் எங்கடா பாக்குறான்னு பாண்டியன் பார்த்துட்டு அங்கே பாக்குறாரு. ரெண்டு பேரும் தலைய நிமிந்து மெல்ல தேய்ச்சிட்டு இருக்க, சாரிப்பா தெரியாம பட்டுச்சுங்கிறாரு சேரன். அவங்களும் வழியில நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு பரவாயில்ல மாமான்றாங்க. அடுத்ததா பாண்டி படக்குன்னு பல்லவனை பாக்க, பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருமா? பீகார்ல போய் இறங்குவோமா, இல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆயிட்டா இப்படியே திரும்பிடுவோமா அப்படின்னு பல்லவன் பயத்தோட பாக்குறாரு. வலிக்குதாப்பான்னு சேரன் கேட்க, இல்ல அப்படிங்கிறாங்க கார்த்திகா. பல்லவனோட பயம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. மொபைல் எடுக்கிறாரு. தொடங்கன்னு மெசேஜ் பண்ண பாண்டியோட மொபைல் டிடிங்குது. எடுத்து பாக்குறாரு. பல்லவன் கிட்ட இருந்துன்னு பார்த்துட்டு பல்லவனை நிமிந்து பார்க்க, மெசேஜ படின்னு ஜாட காட்டுறாரு பல்லவனே. ஏதோ தப்பா இருக்குன்னு, என்ன ஆனாலும் நைட்டு நீயும் நானும் தூங்கிடவே கூடாதுன்னு, நாம ரெண்டு பேரும் தான் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பல்லவன் மெசேஜ் போட்டிருக்க. பாண்டி அதை படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பவே அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு பல்லவன். பல்லவனை ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணனையும் கார்த்திகாவையும் ஒரு பார்வை பார்க்கறாரு பாண்டி. கார்த்திகா ஒட்டுல உட்கார்ந்துருக்கவங்க அப்படியே சேரனை பார்க்க, ஏதாவது வேணுமாப்பா, சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, இல்ல மாமா எதுவும் வேணான்றாங்க கார்த்திகா. சரிப்பான்றாரு அவரு. கண்டிப்பா நடக்கும்டா, பாத்துக்கணும் அப்படின்னு பாண்டி ஜாட காட்ட, ஆமாண்ணே கன்ஃபார்ம் அப்படின்னு பல்லவனு பாக்குறாரு. அவங்க பாட்டுக்கு அங்க இங்கன்னு பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேரும் அவங்கள மட்டும்தான் பாக்குறாங்க. இங்க நிலாவோட ஆசைகள் இன்னும் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு போல இருக்கு. அவங்க சோழன் கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே சாப்பிட்டது ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன், வயித்த கலக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ பாத்துக்கோ அப்படின்னு பல்லவன் பாண்டிக்கு மெசேஜ் பண்றாரு. ஓகேடான்னு அவரும் தலையாடுறாரு. பல்லவன் எழுந்து போக, எங்கடான்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வரேன்னு அப்படின்னு பல்லவன் போறாரு. அவ்வளவுதானா, இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு சோழன் கேக்குறாரு. இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, நீ எக்ஸைட் ஆகி பேசும்போது உன் கண்ணம்லாம் செவந்திருக்கு, அதை நீ கவனிச்சியா அப்படின்னு சோழன் அவங்க கண்ணத்தை லைட்டா விரல தட்டிட்டு சொல்றாரு. ஏன் கண்ணும் செவந்தா நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நிலா கேட்க, என்னால பார்க்க முடியுதேங்கிறாரு சோழன். அப்படியே செம்ம அழகா இருக்கு, அழகா அப்படின்றாரு அவரு. விட்டா கண்ணத்தை பிச்சு தின்றுவார் போல இருக்கு. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதை விட வெக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க வெக்கத்தை குறைக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்க இவரு டக்குன்னு எட்டி அவங்க கண்ணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துற, வெக்கமாவது தயக்கமாவது எல்லாம் படார்னு பறந்து போயிட, சோழன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா அவரை பாக்குறாங்க. என்ன சோழன் இது அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க பல்லவன் படக்குன்னு வந்து நிக்கிறாரு. நிலா கண்ணத்துல இருந்த கையை எடுக்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறாரு பல்லவன். டேய் நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சோழன் கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்க, பாத்ரூம் வந்துச்சு அதனால வந்தேங்கிறாரு பல்லவன். சோழன் ஆப்போசிட் சைட பார்த்துட்டு, ஏண்டா அதுக்கு இங்கே தான் வருவியா, அந்த பக்கம் போக மாட்டியா, அங்க போக வேண்டியது தானே, அங்க ஒண்ணு இருக்குல்லங்கிறாரு சோழன். நம்ம கம்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்க பாத்ரூம் இதுதான், இதை விட்டுட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி அங்கேயா போக சொல்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, நிலா சங்கடத்தோட சோழனை ஒரு முறை முறைக்கிறாங்க. அப்போ பாண்டி அங்க வந்துடுறாரு. டேய் பாத்ரூம் போக இவ்வளவு நேரமானு கேக்குறாரு. பாத்ரூம் போக விடாம இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று ரொமான்ஸ் பண்றாங்கன்றாரு பல்லவன். நிலாவுக்கு ஒரு மாதிரி அன்னீசி ஆகுது. படக்குன்னு அவங்களால எதுவும் பேசவும் முடியல. சமாளிக்க போராடிட்டு இருக்க பாண்டி ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. கொஞ்சம் சமாளிச்சுக்கிற நிலா, பல்லவா ரொம்ப பண்ணாதடாங்கிறாங்க. அண்ணி நான் உங்களா சொல்லுவேனா, அண்ணனை தான் சொன்னேங்கிறாரு அவரு. என்னது அப்படின்னு சோழன் அவர் பக்கம் திரும்ப, அதுங்கிறாங்க நிலா. இப்போ நிலா ஜாலியா சிரிச்சு பார்த்துட்டு இருக்க. அண்ணே
கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கானே. அங்க சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் ஏதாவது ஸ்பார்க் ஆயிடுமோன்னு எவ்வளவு பயப்படுறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம என்னென்ன வேலை இது அப்படின்னு பல்லவன் கேட்க சோழனை எட்டி பாக்குறாரு. ஏண்டா அந்த வேலையை தான் நீங்க பண்றீங்கல்ல, இதுல நாங்க வேற பார்க்க வரணுமா? நேரங்காலம் புரியாம போங்கடா. ஏய் பாண்டி, அவனை ஒழுங்கா கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிங்கிறவரு டேய் வாடா அப்படின்னு முதுகுல ஒரு தட்டு தட்டி கூட்டிட்டு போறாரு பல்லவனை. அவரு அங்கேயே நின்னுகிட்டு நான் பாத்ரூம் போகணுமேங்கிறாரு. டேய் அந்த பக்கத்துல இருக்க பாத்ரூமுக்கு போய்க்கலாம்டா, வாடா வாடான்னு கூப்பிட கூட வரணுங்கிறாரு பல்லவன். சரிடா வாடா அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு பாண்டி. போடா போ வச்சுக்கிறோம் போ அப்படின்னு சோழன் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மறுபடியும் சேரனையும் கார்த்திகாவையும் கிராஸ் பண்றாங்க. கார்த்திகா ஒரு பக்கம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, சேரன் வெளியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு பேரும் ஒழுங்கான பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அடுத்த ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. நிலா வசமா மாட்டினீங்களான்ற மாதிரி சோழனை பார்த்து சிரிக்க, நிலா பாத்தியா தனியா வந்திருந்தா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரெஸ்ட் ரூம் போறதை விட ரொம்ப முக்கியம் இவங்களை பாக்குறது தானு பல்லவன் மறுபடியும் ஒருட்டு வந்து பார்த்துட்டு போறாரு. சேர அண்ணன் நிச்சயத்துக்கு நீங்களும் நானும் மட்டும் தனியா போறதா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ நான் இப்ப சொல்லல நிலா, பொதுவா சொல்றேங்கிறாரு சோழன். இனிமே அடிக்கடி தனியா போகலாம், கவலையே படாதீங்க, நானே உங்களுக்கு இடம்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்றாங்க நிலா. நிஜமா அப்படின்னு அவர் கேட்க, நிஜமாங்கிறாங்க நிலா. அப்படின்னா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி அவர் சிரிக்க, நிலாவும் சிரிப்போட பாக்குறாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வீடு கிரகப்பிரவேசம் இருக்கிறதுனால வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். வர்ற கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணணும், அதனால சாரி நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.